சமீபத்தில் என்கிட்ட ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. அவங்க நல்லா வியாபாரம் நடந்துகிட்டு இருந்த கடை, நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருந்த கடை. அந்த கடையை என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே அது எவ்வளவு 20,000 30,000த்துக்கு வியாபாரம் நடந்துட்டு இருந்த கடை அப்படியே குறைஞ்சு 1000த்துக்கு போறதே கஷ்டமாச்சு. வாரியார் சுவாமி சொல்லுவார், அதாவது என்னன்னா, புகை இருக்கிற வீடு, அதாவது எரிஞ்சு புகை இருக்க வீடு கூடி 4 மாசம் 5 மாசம் ஆச்சுன்னா அணைச்சி கட்டி ரெடி பண்ணிடலாம். பொறாமை இருக்கிறவங்க இருந்தால் மட்டும் அந்த 400 வருஷமானாலும் அந்த வீடு பெருசாகாதுன்னு சொல்லுவார். அப்படி பொறாமையினால என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கடை அப்படியே இதாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜாதகம் போய் பார்க்கலாமான்னு கேட்டாங்க. அது உங்க விருப்பமா, ஆனால் இன்னொன்று இருக்கு, அந்த வழிபாடை செய்யுங்க அப்படின்னு. என்னன்னா, வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு பசுஞ்சான விபூதியை கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை கொண்டு வந்து கடை திறந்ததுக்கு அப்புறம் அந்த விபூதி ஒரு சிட்டிகை தண்ணீரை போட்டு முருகா ஓம் சரவண பபான்னு சொல்லி கடையில தெளிச்சு விட்டுட்டு நீங்க உங்களோட வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த கடை பன்மடங்கு இருந்ததை விட நல்லா நடந்துகிட்டு இருக்கு.